வணக்கங்கண்ணு, இது கோயம்புத்தூர் மண்ணு. நாங்கெல்லாம் அடுப்பு கூட்டி விறகு வச்சு சோறு சார் ஆக்குனாலே போசியில் அடி பிடிக்காது. இப்ப இருக்கிற அம்மனிக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் கேஸ் அடுப்புல வெந்தண்ணி வச்சாலே அடி பிடிச்சிக்குது அப்படின்னு உங்க மாமியார் போற பக்கமெல்லாம் புலம்புதா கண்ணு. சரி, கவலையே வேண்டாம். நம்ம இண்டஸ் வேலையோட பிரீமியம் குவாலிட்டி ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிரியாணி பாட் வாங்கி அதுல சமைச்சு கொடுத்தீங்கன்னா சோறு அடி பிடிக்குதுன்னு சொன்ன உங்க மாமியாரு அட பிடிக்குது அப்படின்னு இன்னும் 2 வாய் எச்சா கேக்கு. 2 கிலோ வெயிட்ல 4 லிட்டர் கெப்பாசிட்டியோட இருக்கிறதுனால 5 பேர்த்துக்கு தாராளமா சமைக்கலாம். 3 லேயர்ல திக் பாடி இருக்கிறதுனால சீக்கிரமா அடி பிடிக்காது. நீங்க சமைச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்காரர் கழுவி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த கீ ரைஸுக்கு காம்பினேஷனா மஷ்ரூம் கிரேவி தான் செஞ்சங்கன்னு. அதுக்கு நான் இண்டஸ் வேலையோட ப்ரீ சீசன் பண்ண கெமிக்கல் ஃப்ரீ கோட்டிங் காஸ்ட் அயன் கடாய் தான் யூஸ் பண்ணங்கன்னு. இது வந்து 100% பியூர் காஸ்ட் அயன்ங்கிறதுனால ஹீட் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். நீங்க ஆயில் ஃப்ரை, ஃப்ரைட் ரைஸ், கிரேவி எல்லாமே இதுல ஈஸியா சமைச்சுக்கலாம். நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்ணு 12 அப்படிங்கிற நம்ம கூப்பன் கோடு யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா 12% ஆஃபருங்கோ. அப்புறம் இந்த கீ ரைஸ் செய்யறதுக்கு 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு 100 ml நெய்யை ஊத்தி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி, பிரியாணி இலை, 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா, 1 கைப்பிடி புதினாவை போட்டு நல்லா வணக்கி விட்டு 2 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் தண்ணி, 1/2 கிளாஸ் தேங்காய் பாலை ஊத்தி தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி ட்ரை ஆனதும் மூடிய போட்டு 10 நிமிஷம் சிம்ல வச்சு இறக்குனா அருமையான கீ ரைஸ் ரெடி.